பயபக்தியுடையவர்களாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை இறைவன் நமக்கு அனுமதித்திருக்கின்றான். அட்டகாசத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும் என்று. இப்பொழுது நாம் சில சுகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த சுகத்திற்கான காரணம் நம்மை அறியாமலேயே நாம் வேண்டியதுதான். வானங்களில் பதிவாகிவிட்டன, நீங்கள் வேண்டியது அவ்வளவும். அதை உணர்ந்திருந்தால் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுகத்தை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக சுகத்தோடு வசதிகளோடு வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். நான் சம்பாதித்தேன் என்று கூறுகின்றோம். அந்த பலன் அடையும் பொழுது அதற்கு முன்பாக பயத்தோடு நடக்க வேண்டும் என்று வேண்டினீர்களே, அதற்கு என்ன பொருள்? பரீட்சை எழுத சாதாரணமாக அற்புதமான இந்த பரீட்சை எழுத போகிறாங்க, பயந்து போகிறாங்க. யார் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாங்களோ அவங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பயந்தாங்களா இல்லையான்னு கேட்க சொல்லுவோம். நான் எல்லாம் படித்து முடிச்சுட்டேன், எனக்கு எந்த பயமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனான்னா, அல்லது கடவுளை வேண்டிட்டு போனான்னா, கும்பிட்டு போன்னு சொன்னாங்களா, பயபக்தியோடு போனானா இல்லையா? அதன் காரணமாக அவனுக்கு ஒரு நல்ல மார்க் வந்து ஒரு சாதாரண அற்புதமான ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்தா, நான் கடுமையாக உழைச்சேன், எங்கள் அம்மா எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாங்க, எங்கள் டீச்சர் எனக்காக ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்தாங்க, எனக்கு எல்லாரும் உதவி செஞ்சாங்க, அதன் காரணமாக நான் பரிட்சை எழுதினேன், நல்லா எடுத்துட்டேன். இது போதும் அவன் கேட்டுக்கு. தரித்திரம் பிடித்த வாழ்க்கைக்கு காரணமே சுகங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நான் சம்பாதித்தேன் என்று கூறிய காரணமாகத்தான். இந்த தரித்திரம் என்றுமே என்னை தீண்டக்கூடாது என்றால் என் இறைவன் என்னை மன்னித்து அருள் புரிந்ததற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூற வேண்டும். அந்த பயபக்தியும் அந்த புகழும் அவன் ஒருவனுக்கு மட்டுமே. ஒரு பயம் இல்லாமல் இன்று நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு பெரும் கஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். உங்கள் அறியாமலேயே பயம் இருக்கின்றது. அந்த பயம் பிரார்த்தனையாகவும் வேண்டுதலாகவும் அமைக்கின்றான். அவன் அருளாளன் என்பதற்கு இதற்கு நிகரான ஒரு உதாரணம் கிடையாது. எப்படி நாம் நம்முடைய உணர்வை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மதியற்றவர்களாக இருந்த போதிலும் உங்கள் மீது கருணை புரிவதை இறைவன் தன் மீது கடமையாக்கி கொண்டான். உங்கள் மீது கருணை புரிவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். எல்லாத்தையும் பயம் இருக்குது. இப்போ நாளைய வாழ்க்கையை பற்றி என் கையில தான் சொல்லும்போது ஏன் பயம் இருக்குன்னாங்க? நம்ம நல்லதானே விரும்புவோம், நமக்கு கெட்ட விரும்ப போறோம் இல்லையே. நீங்க கடவுளா இறைவன் கடவுளாங்கிறது என்றுதான். இறைவன் கடவுளாக இருந்தால் உங்களுடைய உள்ளத்தின் உணர்வை, ஆசீர்வாதங்களை கடவுளுடைய வாக்காக எடுத்துக்கொள்ளுங்கள், கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் வாடுங்கள்.